ஆ, என்னடா வாழ்க்கை இது. டெய்லி ஆபீஸ் போறது வீடு போறது ஒரே டென்ஷனா இருக்கு. வாழ்க்கையில ஒரு என்ஜாய்மெண்ட் கூட இல்ல. என்னடா வாழ்க்கை இது. பொண்ணு பார்க்க போனப்போ மாப்பிள்ள என் பொண்ணு நல்ல வேலை பார்ப்பாங்க மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எல்லா வேலையும் நான் செய்யறேன். அத அவ உட்காந்து நல்லா பாக்குறான். அப்பவே தெரியாம போச்சு. சரி, துணி துவைக்க லேட்டாச்சு, போவோம். இல்லைன்னா திட்டுவா. ஆபீஸ்ல ஓனர் திட்டும்போது இதுக்கு பொண்டாட்டி பரவாயில்லன்னு தோணுது. வீட்டுல பொண்டாட்டி திட்டும்போது இதுக்கு ஆபீஸ்ல ஓனரே பரவாயில்லன்னு தோணுது. ஆம்பளை பிறந்துட்டு நம்ம படுற பாடு இருக்குதே. இதுக்கு பேசாம கருவிலே கலைஞ்சிருக்கலாம் போல. வேலைக்கு போனாதான் சூரன் தாங்க அம்மா வேற. நம்மளுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. சரி, நம்ம இனிமே இந்த வீட்டுல இருக்க வேணாம். நம்ம எங்கன்னா கிளம்புவோம். பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு. டேய் வண்டி ஏறா போலாம். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போக வேண்டியதுதான். இனிமே இந்த பக்கமே கால் வைக்க கூடாதுடா சாமி. சே, பரவாயில்ல சொல்லு, நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லுவா. மிகவும் ஆபத்தான பகுதி, கவனமாக இருந்துக்கோ. என்னது? வீட்டுல நிறைய பழைய சேலை இருந்தாலும் கிச்சன்ல ஆண்களோட துணி தான் கடுத்துணியா இருக்கும். கவனிச்சிருக்கியா? எனக்கு யாரோ வேணா எதுவும் வேணா நம்ம இதான் வேணும். அப்ப நீ கோமாக்கு தான் போனோம். யோ நீ சொல்லற. த நெக்ஸ்ட் டே. அனைவருக்கும் வணக்கம். நான் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலிருந்து பேசுறேன். பூலா முருகேஷ் என்ற மனநோயாளி இங்கே தப்பித்து விட்டார். அவர் மனைவியால் மிகவும் பாதிக்கப்பட்டவர். ஆகையால் தனியாக இருக்கும் கணவர்களிடம் ஜன்னல் வழியாக சில கருத்துக்களை அடிக்கடி கூறி வருகிறார். குறிப்பு, கேட்க மறுக்கும் பட்சத்தில் வாயில் பிளேடு வச்சிருப்பார், அதை துப்பிடுவார். என்னது, வாயில பிளேடு வச்சு துப்பிடுவானா?